அனைத்து புகழும் அனைத்து கண்ணியமும் உயர்ந்த பண்புகள் யாவும் நம்மை படைத்து நமக்காக அகிலங்களையும் படைத்த அல்லாஹ்வுக்கே உரியது. மனிதனுடைய சுயநலமும் பேராசையும் அவசரமும் நம்முடைய சுயநலம், பேராசை, அவசரம் மனிதருக்கு மனித துரோகம் செஞ்சு மனித துரோகிகளாக வாழக்கூடிய சூழலில் இருக்கிறோம். காரணம் என்ன? சுயநலம், அவசரம், பலகீனம். இயற்கைக்கு மாறாகவும் இறைவனுக்கு எதிராகவும் எப்ப நம்ம இயற்கைக்கு மாறா வாழ்றோமோ இறைவனுக்கு எதிராக வாழ்றோம்னு அர்த்தம். அப்ப இயற்கைக்கு மாறா வாழும்போது இறைவனுக்கு எதிராக இருக்கும்போது மனிதனுக்கு மனிதனே அநியாயங்கள் செஞ்சுக்கிட்டு நமக்கு நாம வரமீறி வாழ்ந்துட்டு இருக்கோம். இறைவன் மனிதனை படைத்தான், மனிதனுக்காக இந்த அகிலங்களை படைத்தான். அது அகிலங்கிறது இயற்கை. இந்த இயற்கையில் நம்ம வாழ்றோம்னா இல்லை, இயற்கையை ஒன்றி வாழணும். ஆனால் இயற்கைக்கு மாறா வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய துன்பத்துக்கும் கஷ்டத்துக்கும் நோய்க்கும் காரணம் என்னன்னு சொன்னா இயற்கைக்கு மாறா வாழும்போது மனிதன் நன்றி கட்டணா இருக்கேங்கிற இறைவன் சொல்ல மனிதன் நன்றி கட்டணா இருக்கான், அவசரக்காரனா இருக்கான். அப்போ இந்த அவசரம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா எல்லாமே நமக்கு சீக்கிரம் கிடைச்சிடணும், எல்லாமே சீக்கிரம் கிடைச்சிடணும் இல்லையா? இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தவணை ஒரு அளவு வச்சுருக்கான் இறைவன். ஏதோ ஒன்று படைக்கிறானோ அதுக்கு ஒரு காலத்தவணையும் அது ஒரு அளவு வச்சுருக்கான். அந்த அளவு மீறக்கூடாது, அந்த காலத்தவணையும் நம்ம மீறக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஒரு 10 மாதம், கருவுட்டு வந்து ஒரு 10 மாதம், இதனுடைய காலத்தவணை அது ஒரு அளவு வச்சிருக்கானா இல்லையா? ஆனால் என்ன செய்யற, இயற்கைக்கு மாறா அந்த கருவுட்டதுலேருந்து அந்த டாக்டருக்கு என்ன செய்றாங்க, மருந்து கொடுங்க, மருந்து மாத்திரையை கொடுத்து இந்த பிள்ளைய நான் நல்லா புஷ்டியாக்குறேன், நான் சத்து கொடுக்குறேன்னு சொல்லி என்ன ஆகுது, உள்ளுக்குள்ளேயே ஒரு குழந்தை வந்து பெருசாயிரும். அப்போ இயற்கை பிரசவம் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இறைவன் எந்த அமைப்பில் படைச்சாலும் அந்த அமைப்பில் இருந்தா அந்த காலம் முறையில் அது வெளியே வந்துடும், இயற்கையாக வெளியே வந்துடும். அதோட அளவுல தானே, அளவுக்கு மீறி அந்த குழந்தை பெருசாலும் என்ன ஆகும், வெளியே வர மாட்டேங்குது, இயற்கை பிரசவம் ஆக மாட்டேங்குது. உடனே செய்யறாங்க, ஆபரேஷன் எடுக்கணுன்றாங்க. அது இயற்கைக்கு மாறுதானே. படைச்ச இறைவனுக்கு தெரியும், ஒரு துளியிலிருந்து படைக்கிறா இறைவன். அந்த ஒரு துளில படைக்கும் போது அவன் 10 மாசத்துக்கு அதை பக்குவப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி அது இறைவன் என்ன செய்யறான், ஒரு குழந்தைய உருவாக்கி வெளியே கொண்டு வரான். அப்ப அந்த அளவுக்கு தான் அந்த குழந்தை தானே இயற்கையாக வெளியே வரும். ஆனால் என்ன செய்யறாங்க, இயற்கைக்கு மாறா அந்த மருந்தையும் கொடுத்து ஊட்டச்சத்தையும் கொடுத்து குழந்தைய புஷ்டி ஆக்குன்ற பேரில் ஆக்கும்போது அது வெளியே வர மாட்டேங்குது. அப்படி ஆபரேஷன் பண்ணி எடுக்குங்கிறார். சொல்றேன், ஒரு இயற்கைக்கு செயற்கைக்குள்ள வித்தியாசம். அப்போ ஆபரேஷன் பண்ணி எடுத்தா என்ன ஆகும், இயற்கைக்கு மாறு தானே. அப்போ எப்போ இயற்கைக்கு மாறு செய்யணும், இறைவனுக்கு மாறு செய்யதான் ஆகிடும். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும், நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் எப்படின்னா இயற்கைக்கு மாறானது, இயற்கை இல்லை. எந்த பழம் எடுத்துட்டாலும் சரி எப்படி சீட்லெஸ் தான். பழங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காய்கறி எடுத்துக்கிட்டீங்க, எல்லாமே வந்து மரபணு மாற்றம். விதை இருக்கா, விதை கிடையாது. நம்ம விதை பார்த்து சாப்பிட்றோம் இல்லை, விதை இல்லாத பழம் தான் எல்லாமே, விதை இல்லாத உணவு தான். விதை இல்லாத உணவுல வீரியம் இருக்காது, உயிரோட்டம் இருக்காது, அது கழிவு. விதை இல்லை, மனம் இல்லை, ருசி இல்லை, அது உணவு. அது விதை இருக்கணும், அதுல மனம் இருக்கணும், அதுல சுவை இருக்கணும், அது உணவு. அது விதையும் இல்லை, மனமும் இல்லை, ருசியும் இல்லைன்னா அது உணவு கிடையாது. உறவு இருக்குது, அன்பு இருக்கணும், உரிமை இருக்கணும், உணர்வு இருக்கணும், அது உறவு. இல்லைன்னா உறவு மாதிரி உறவு கிடையாது. இது உணவு மாதிரி உணவு கிடையாது இல்லையா? அப்ப ஒவ்வொரு உயிரினத்துக்கும் உணவு அவசியம். சொன்னா உணவு அருந்தாத உடலை அமைக்கவில்லை. எந்த உயிரினமாகட்டும், படைக்கப்பட்ட எல்லா உயிரினத்துக்கும் உணவு அவசியம், உயிர் வாழ உணவு அவசியம். ஆனா நீங்க நம்ம உணவை சாப்பிட்றோம்னா உணவு மாதிரி சாப்பிட்ற உணவு கிடையாது. சம்பாதிக்கிறோம், நம்முடைய குறிக்கோளை நம்ம நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்குன்ற போது பணம் மட்டுமே குறிக்கோளா இருக்கும்.
இப்போ பணத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் உணவு கொடுக்குறோம்னா உணவு கொடுக்கறதில்ல. யாருக்காக சம்பாதிக்கிறோம், எதுக்காக சம்பாதிக்கிறோம்? உயிர் வாழ்றதுக்கு. உயிர் வாழ்றதுக்கு என்ன வேணும்? உணவு வேணும். அந்த உணவு நன்மையா இருக்கா, தீமையா இருக்கா? உணவு உணவா இருக்கா, உண்மையா இருக்கானா இல்லை, அதை யோசிக்கிறது இல்லை. சம்பாதிச்சாச்சு, எதா இருந்தாலும் வாங்கி சாப்பிடணும், அவ்வளவுதான். அப்ப இறைவன் நினைச்சுன்னா மனிதனுக்கு நான் உணவு படைச்சிருக்கேன், அது எப்படி இயற்கையா படைச்சிருக்கேன் சிந்திக்கங்கிறான். அப்போ ஒவ்வொரு உயிரினமும் உணவு பக்கமே, அது மனிதனாகட்டும் உயிரினமாகட்டும், உணவு இருந்தாலும் உடலை அமைக்கவில்லைங்கிறான். உணவு பிரதானம். உலகத்துல வாழும் காலங்கள் உணவு பிரதானம். அப்ப அத்தியாயம் 11:6 அத்தியாயம் 11:6 இன்னும் தேவைகளை நிறைவேற்றி தர அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த உயிரினம் பூமியில் இல்லை. தேவைகள்னா உணவு, உணவு தான் பிரதானம். உயிர் வாழ்றது உணவு பிரதானம். அப்ப உணவு தேவைகள் நிறைவேற்றி தர இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த உயிரினம் பூமியில் இல்லைங்கிறான். அவை வாழும் காலத்தையும் அவன் அடங்கும் இடத்தையும் அவன் அறிவான். வாழும் காலத்தையும் அவன் அடங்கும் நேரத்தையும் இறைவன் அறிவான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் வச்சிருக்கான். இறைவன் மனிதனை படைச்சிட்டான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் கொடுத்துருக்கான், நேரம் வச்சிருக்கான். நேரம் நமக்கு தெரியாது, காலம் நமக்கு தெரியாது. வாழ்ந்த காலம் தெரியும், வாழ போற காலம் நமக்கு தெரியுமா? தெரியாது. எவ்வளவு காலம் வாழ்ந்தோம்னா நினைச்சோம் பர்த்டே கொண்டாடுவோம், பிறந்தநாள் கொண்டாடுவோம், அப்படின்னு சொல்லி இவ்வளவு காலம் நான் வாழ்ந்திருக்கேன்னு தெரியுது. வாழ போற காலம் யாராவது கொண்டாடிருக்காங்களா? இல்லை, அது மறைவா இருக்கு. அப்போ வாழ்ந்த காலம் தெரியும், வாழ போற காலம் தெரியாது. நேரம் விதிக்கப்பட்டது. அப்படியே சொல்றேன், அவன் வாழும் காலத்தையும், வாழும் இடத்தினா வாழும் காலத்தையும், அவை அடங்கும் இடத்தையும் அவன் அறிவான். இவை அனைத்தும் தெளிவான அவனுடைய புத்தகத்தில் இருக்கின்றன, பதிவேட்டு இருக்குங்கிறான். தெளிவான அவனுடைய புத்தகத்தில் பதிவாக்கப்பட்டிருக்கு. எதை படைச்சிருக்கானோ அதுக்கான இறைவன் அல்லாஹ் ரெண்டு விஷயம் இருக்கு. இறைவனை யாருன்னா படைத்து பரிபாலிப்பவன், வாழ வைப்பவன். அல்லாஹ்னா அவனை தவிர இல்லை. சரியா? ஓகே. அப்ப இறைவன் உணவு படைச்சிட்டான், அது உணவா இருக்கானா உணவா இல்லை. மனிதனுடைய பேராசை என்ன செய்யுது? அதிகமாக சம்பாதிக்கணும், நான் மட்டுமே சம்பாதிக்கணும், நான் மட்டுமே சேர்த்து வைக்கணும், என் குடும்பம் மட்டுமே வாழணும் போது உணவுல கலப்படம், எடை மோசம், உணவு மனப்பட மாற்றம், இது எல்லாமே இயற்கைக்கு மாறாக இறைவனுக்கு எதிராக மனிதன் துரோகியாக வாழ்ந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவரொரு துறையில யார் யார் என்ன தொழில் பண்ணாலும் வியாபாரம் பண்ணாலும் எல்லாத்தையும் கலப்படம் இருக்கு, இறை துரோகம் இருக்குது, மனசாட்சி விரோதமா இருக்கு. எப்ப இறைவனுக்கு மாறு செய்யறோம்னா, எப்ப இயற்கைக்கு மாறா வாழ்றோமோ அப்ப இறைவனுக்கு மாறு செய்யணும் அர்த்தம். மனசாட்சிக்கு எப்ப எதிராக நம்ம வாழ்றோமோ அப்ப நம்ம இறைவனுக்கு மாறு செய்யணும் அர்த்தம். இறைவனுக்கு எதிராக வாழ்றோம்னு அர்த்தம். அப்ப நம்ம இயற்கையா உணவு சாப்பிட்றோம்னா இல்லை, எல்லாமே செயற்கையான உணவு. அப்படிதானே? ஒரு வாழைப்பழம் எடுத்துட்டு வச்சுங்களேன், அந்த வாழைப்பழம் இயற்கையான வாழைப்பழம் இல்லை. ஆப்பிள் அது இயற்கையா இல்லை. இப்படி எந்த பழங்கள் எடுத்தாலும் இயற்கை. திராட்சை முதற்கொண்டு, ஒரு சின்ன திராட்சை முதற்கொண்டு தர்பூசணி வரைக்கும் அதுல விதை கிடையாது. விதை இல்லாத உணவு தெரியும், மாட்டுத்தன்மை, மாட்டு உணவு, அது உயிரோட்டம் இருக்காது. எந்த பெற்றோர்கள் அதிகமான பிள்ளையை பெற்றுக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு வீரியம் அதிகமா இருக்கும், அவருடைய சந்ததிகள் வளர்ந்துட்டு வருது. எந்த பெற்றோர்கள் பிள்ளைய அதிகம் பெற்றுக்கலையோ அந்த பெற்றோருடைய பிள்ளைகளுக்கு வீரியம் கம்மியா இருக்கும், அவருடைய சந்ததிக்கு வராது. அந்த மாதிரிதான் எந்த பழங்கள்ல அதிகம் விதை இருக்குதோ அந்த விதையை அந்த பழங்கள் தான் நன்மையான பழங்கா இருக்கும். அடுத்தடுத்த விதைகள் இன்னும் கொடுக்கும். ஒரு விதைன்றது ஒரு விதை இல்லை, அது ஒரு மரம். அது ஒவ்வொரு விதையும் ஒரு மரத்தை உருவாக்குதா இல்லையா? அப்போ அந்த மரத்துல எத்தனை விதைகள் வருது, எத்தனை பழங்கள் வருது? ஒவ்வொரு பழக்கும் விதைகள் வித்தியாசப்படுது இல்லை? பப்பாளி எடுத்து நீங்க அறுத்து பார்த்தீங்கன்னு தெரியும், அந்த காலத்துல. இப்ப இல்லை, அதுல இப்போ ஒரு 2 விதை தான் இருக்கு. அப்பெல்லாம் அப்படியே கொத்து கொத்தா இருக்கும் விதைகள்லாம், பார்க்கவே நல்லா இருக்கும். அந்த மாதிரி கொய்யா பழம் எடுத்துக்கிட்டுங்க, மாதுளம் பழம் எடுத்துக்கங்க, எந்த பழம் எடுத்தாலும் விதை இருக்கும். அப்ப அந்த விதை எரிஞ்சும் அந்த பழம் நன்மையானது, மேன்மையானது, இயற்கையானது, இறைவன் நமக்காக கொடுக்கப்பட்டது. அதுல அனைத்து உயிரோட்டமும் இருக்கு, ஆரோக்கியமும் இருக்கு. ஆனா இன்னைக்கு பழம்லாம் என்ன செய்யறோம், இன்னைக்கு நிறைய ஜூஸ் கடையில போய் சாப்பிட்றோம். கடைகளில் போய் ஜூஸ் சாப்பிட்டோம்னா எல்லா பழம் தெரியுங்களா, சீட்லெஸ் பழம் தான். அது மட்டும் இல்ல, அவன் நிறைய பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எங்கெல்லாம் அழிவு போன பழம் இருக்கோ, இந்த ஹோட்டல்ல காய்கறி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அழிவு போனது, வீணா போறதெல்லாம் எடுத்து அதை கட் பண்ணி போட்டு சமைக்க ஆரம்பிச்சிடாங்க. அப்ப வெளி உணவை நம்ம தவிர்த்துக்கணும். வெளியே வாங்குற நம்ம உணவாகட்டும் அல்ல ஜூஸ் ஆகட்டும், வெளி உணவே தவிர்த்துக்கணும். வீட்டை நம்ம தூய்மையானதா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாங்கும்போது விதை உள்ளதான் பார்க்கலாம். கொஞ்சம் காசு ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கும், நம்ம இதுல குறைச்சு பார்த்து வாங்கிட்டு அப்புறம் ஆஸ்பத்திரி போய் செலவு பண்ணக்கூடாது. வாங்கும் போதே நல்ல உணவா அப்ப அந்த விதை ரொம்ப முக்கியமா இருக்கு. விதையில தான் மனிதனோட உயிரோட்டம் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும். விதை எங்கேன்னு கேட்கறோட கை போச்சு, நீங்க விதை கிடையாது. இந்த விதையெல்லாம் காப்பீட்டுக்காரன் எடுத்துக்கிட்டாங்க, ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. அவங்க விதை கொடுப்பாங்க, அது விதை கொடுப்பாங்க, விதை அதுக்குள்ள விதை இருக்காது.
முதல்ல எப்படின்னு சொன்னா ஒரு பழம் இருக்கும், அந்த பழம் வந்து அது நிறைய விதை இருக்கும், சாப்பிட்டு கொட்டையை கீழே போட்டுருவோம், விதையை கீழே போட்டுருவோம், திருப்பி அது முளைக்கும். விதைக்குள்ள விதை இருக்கும். அதாவது இந்த பழம் உங்களுக்கு அதோட விதை வந்து சந்ததிக்கு இப்படிதான் இறைவன் படைச்சிருக்கான். சரி, ஒரு பெற்றோருக்கு 4 பிள்ளைங்க வருதா, 5-6 பிள்ளைங்க வருதா, 10 பிள்ளைங்க வருதா, விடைச்சும் விதை இது உங்களுக்கு, விதை வந்து சந்ததிக்கு, இந்த பழம் நீங்க சாப்பிடுங்கிறான். அப்போ ஒரு உணவு கொடுத்துட்டோம், இது உங்களுக்கும் பின்னாடி சந்ததிக்கான சேர்த்து தான் இறைவன் படைக்கிறான். ஆனா என்னாச்சு, சந்ததிக்கு உணவு இல்லாமல் போச்சு. காலப்போக்கில் விஷயம் உணவு விதை இல்லாமல் உணவு ஆகும்போது கடைசி தலைமுறையாகும். பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க, எத்தனை குழந்தைங்க இருக்குவாங்க, 8 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்க சொல்லுவாங்க. அப்புறம் அப்பாவுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னா 6 பிள்ளைங்கன்னு வாங்க. இப்போ நமக்கு எத்தனை பிள்ளைங்க 4 பிள்ளைங்க சொல்லுவோம். இப்போ என் பிள்ளைக்கு எத்தனை ஒரு பிள்ளைங்க சொல்லுவோம். அப்போ அடுத்த தலைமுறை இல்லை, சந்ததி இல்லை. அப்போ தலைமுறைன்றது வளர்த்து போயிடுச்சு. எப்படி தலைமுறை, வாரிசு, சந்ததி இதெல்லாம் வம்சம்லாம் போயிடும். கடைசியில் எனக்கு முன்னாடி யாரும் இருக்க மாட்டேன். அந்த மாதிரி இன்னைக்கு உணவு அப்படிதான் ஆகி போச்சு. விதை இல்லாத உணவு எப்படின்னு சொன்னா சந்ததி இல்லாத உணவு மாதிரி அது சந்ததி கிடையாது, அது உணவு கிடையாது, விஷம். அது ஸ்லோ பாய்சன் மாதிரி. எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை கொண்டுகிட்டே வரும், அதுதான் நோய் உருவாகுது. விதையில்லா உணவு, மரபணு மாற்ற உணவுல தான் நமக்கு வந்து என்னது நோய் உருவாகுது, ஆரோக்கியம் கெட்டு போகுது. அப்ப நினைச்சு நான் வாங்கும்போது உணவு நன்மையானதா பார்த்தோம். அத்தியாயம் 30:27 இன்னும் இந்த குரானில் மனிதர்களுக்காக எல்லா விதமான உதாரணங்களையும் அவர்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக நாம் தினமாக எடுத்து கூறியுள்ளோங்கிறான். கவனிக்கு, இந்த குரான்ல எல்லா உதாரணமும் இருக்குங்கிறான். மனிதர்களுக்காகங்கிறான், முஸ்லீம்காக சொல்ல, ஒரு மதத்துக்காக சொல்ல, மனிதர்களுக்காக. அப்ப இந்த வேதம் பொதுவானது, பொதுமறை. இந்த வேதம் பொதுவானது, பொதுமறை. அப்ப இந்த குரானில் மனிதர்களுக்காக எல்லா விதமான உதாரணங்களையும் அவர்கள் சிந்தித்து யாரு மனிதர்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக திடமாக எடுத்து கூறியுள்ளோம். சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்கிறான். ஒவ்வொன்றையும் சிந்திக்கிறான். எப்படி சிந்திக்கணும்? இறைவனை யாரும் பார்த்ததில்லை, கடவுளை யாரும் பார்த்ததில்லை, எப்படி உணர்றது? நம்பிடணுமா? பெரியவங்க சொன்னாங்க, மூதாயிரம் சொன்னாங்க, முன்னோர் சொன்னாங்க, நம்பணுமா? அப்படி நம்புறது இல்லை. சிந்திக்கணும். கடவுள்லாம் யாரும், அவனுடைய சக்தினா என்ன, ஆற்றலாம் என்னன்னு சொன்னா இயற்கையை பார்க்கணும். நம்ம இயற்கையை உணர்றவரைக்கும் இறைவனை உணர முடியாது. அதே ஒரு சின்ன விதை தான், மண்ணில் போச்சாச்சு விதைச்சாச்சு, 2 விஷயம் இருக்கு. போச்சாச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். விதைச்சாச்சுன்னா விருப்பத்தோடு விதைச்சிருக்கேன், அது விளையுது, ஒரு செடியாகுது, அப்புறம் ஒரு மரமாகுது, அப்புறம் கனி வருது இல்லையா? அப்போ ஒவ்வொன்றும் எப்படி வருது? இதோடைய யாருடைய ஆற்றல் அப்படின்னா இறைவனுடைய ஆற்றல், கடவுளுடைய ஆற்றல். இது நம்மளால முடியாது. நம்மளால முடியுமா? முடியாது. அப்போ இயற்கை நம்ம பார்க்கணும். எப்படி சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோலங்கள், வானம், பூமி எல்லாத்தையும் இயற்கையை விட்டு நோக்க வேண்டாமான்னு கேட்குறான். நோக்குங்கிறான். ஏன்னா உங்கள் சக்திக்கு அப்பால் பட்டது, உங்களுடைய அறிவுக்கு அப்பால் பட்டது. அப்போ இறைவன் இருக்கா நம்பணுமா இல்லையா? கடவுளே இல்லைன்னு கூட இருக்காங்க. அப்போ இயற்கை தான் கடவுள்னு சொல்றாங்க. ஆனால் இயற்கை அழியும், ஒரு நாள் இயற்கை அழியும். அழிஞ்சிட்டு அப்போ பார்க்குறோம், இயற்கை அழியதை பார்க்குறோம், இயற்கை சீற்றத்தை பார்க்குறோம். அப்போ இதை இயக்குறது யாருன்னா, இதை படைச்சவன் தான் இறைவன். இறைவன் தான் யாரு? அல்லாஹ். அவனை தவிர இல்லை, ஒருவன் தான் இறைவன் தான் இயற்கைக்கு அதிபதி. சரியா? நம்மளை படைச்ச நமக்காக இயற்கையும் படைச்சிருக்கான். யாருக்காக படைச்சிருக்கான்? அத்தியாயம் 2:22 அவனே உங்களுக்காக, யாருக்காக? அவனே உங்களுக்காக பூமி விரிப்பாகவும் வானத்தை விதானமாகவும் அமைத்து, உங்களுக்கான மனிதருக்காக சொல்றான். இந்த வானங்களும் பூமியும் அனைத்தும் படைக்கப்பட்டதெல்லாம் மனிதருக்காக தான். அனைத்து உயிரினங்களும் மனிதருக்காக தான். அனைத்து விளைச்சலும் மனிதருக்காக தான். அப்ப அவனே உங்களுக்காக பூமி விரிப்பாகவும் வானத்தை விதானமாகவும் அமைத்து, வானத்தினின்று மழை பொழிய செய்து, அதினின்று உங்கள் உணவிற்காக கனிவரைகளை விரிவடச் செய்கின்றான். உங்களுடைய உணவுக்காக. இந்த கனிவரைகளை ஒவ்வொரு பழங்களையும் பாருங்க, நம்ம எடுத்து அப்படியே அரைச்சு சாப்பிடக்கூடாது. பார்க்கணும் அதில் எத்தனை விதைகள் இருக்கு, எப்படி எப்படி சுவையா இருக்கு, எப்படி மனமா இருக்கு, கவனிக்கிறோமா? இப்பெல்லாம் கவனிக்கதே இல்லை. பேசிக்கிட்டே சாப்பிட்றோம். அதில் விதை இருக்கான்னு தெரியாது, ருசி இருக்கான்னு தெரியாது. மனம் என்ன சாப்பிட்டேன்? ஆப்பிள் சாப்பிட்டேன், கொய்யா சாப்பிட்டேன், இல்லை ஏதோ ஒரு பழத்தை சொல்லி நான் சாப்பிட்டுருக்கேன். அதே மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிடுறோம். எப்படி அந்த ஜூஸ் குடிக்கும்போது அதில் விதை இருக்கான்னு கூட தெரியாது. நீங்கள் நிறைய பல ஜூஸ் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா விதை இல்லாத ஒரு பழம் தான் ஜூஸ் போடுறது எல்லாமே. இதை சாப்பிட என்ன ஆகும்? மாட்டுத்தன்மை அதிகமாகிட்டே இருக்கும், உயிரோட்டம் அதிகமாக குறைஞ்சிக்கிட்டே போகும், ஆரோக்கியம் குறைஞ்சிக்கிட்டே போகும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிக்கிட்டே போகும். இல்லை எல்லா நோயும் வரும், கேன்சர் மாதிரி வரைக்கும், புற்றுநோய் கேன்சர் வரைக்கும் வரும். நமக்கு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்போ அதனின்று உங்களுக்கு உணவிற்காக கனிவுகளை வெளியேற செய்கின்றான். நீங்கள் அறிந்து கொண்டிருக்கும் நிலையில் அல்லாஹ்வுக்கு இணை ஏற்படுத்தாதீர்கள். உங்களுக்கு தெரியும், வானம் போனியா பூமி விளையான்னு தெரியுதானே? வானம் போனியா பூமி விளையுமா? தெரியாது, விளையாது. அப்போ உங்களுக்கு தெரியும், இறைவன் தான் வானத்தை விளையிறக்கிறான், அதை கொண்டு நமக்கு உணவளிக்கிறான்னு தெரியும். ஆனால் என்ன செய்யறோம்? இணை ஏற்படுத்துறோம். விவசாயி தான், விவசாய கடவுள் மாதிரி, தெய்வம் மாதிரி. ஆனால் அந்த விவசாயியை வானம் பார்த்துட்டே இருப்பான்.
அப்படிதானே? வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்களா இல்லையா? விவசாயி பருவ காலத்தில் வானத்தை பார்த்துட்டே இருப்பான், பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னு, கடவுளே மழையை கொடு, என்ன விளைச்சல் வேணும் இருக்காங்க இல்லையா? அப்போ அந்த விவசாயி வானம் பார்த்து கடவுளை வேண்டிட்டு இருக்கும்போது, ஆனால் விவசாயி கடவுளை சொல்கிறாங்களா இல்லையா? என்ன சொல்கிறான்? நீங்கள் அறிந்து கொண்ட நிலையை அல்லாவுக்கு இணை ஏற்படுத்தாதீர்கள். விவசாயி கடவுள் கிடையாது, தெய்வம் கிடையாது, உங்களை போன்ற மனிதர் தான் இல்லையா? அதனால யாரையும் இறைவனுக்கு இணையாக்க கூடாது அப்படிங்கிற விஷயம். அத்தியாயம் 16 பார்த்து, அவனே வானத்திலிருந்து மழையை பொழிய செய்கின்றான். அவனே. நம்மளால வானத்தில் மழை பொழிய செய்ய முடியுமா? மேகத்தை கூட்ட முடியுமா? ஒன்று கூட்ட முடியுமா? நமக்கு சக்தி உண்டா? ஞானம் உண்டா? ஆற்றல் உண்டா? இல்லையே. அப்ப இந்த ஆற்றலுக்கு அதிபதி யார்? இங்க ஞானத்துக்கு அதிபதி யார்? அப்ப இந்த மேகத்தை ஒன்று கூட்டி அதுலேருந்து மழை பொழிய செய்யறேங்கிறான். அப்ப நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு தானே. மழை பொழிய செய்கின்றான். அதிலிருந்து உங்கள் உணவுக்காக உங்களுக்கு அருந்தும் நீரும் இருக்கிறது, அதிலிருந்து மேய்ப்பதும் மரங்களும் அதில் இருக்கிறது. அருந்து நீர், மழை தண்ணி. இன்னைக்கு தூய்மையான தண்ணி இருக்குது. இன்னைக்கு மழை தண்ணி யார் சாப்பிட்றோம்? யார் குடிக்கிறா? வீணா போயிட்டு இருக்கா இல்லையா? அது சேகரிப்பா இல்லைங்கிறான். ஆனா நம்ம அது தேவைக்கு இருக்கா இல்லையா? பூமி அதான் விளையுது, கால்நடைக்கும் அதுதான்ங்கிறான். அப்போ உங்களுக்காக படைக்கப்பட்ட அந்த கால்நடையும் உங்களுக்காக விளைச்சலும் எல்லாமே அந்த மழை நீரில் தான் இருக்கு. அப்போ வானத்திலிருந்து மழை பொழிய செய்கின்றான், அதிலிருந்து உங்களுக்கு அருந்தும் நீரும் இருக்கிறது, அதிலிருந்து மேய்ப்பதற்கும் மரங்களுக்கும் அதில் இருக்கின்றன. வானம் பொழியாம பூமி செழிப்படையாது. 16:11, அதை கொண்டே பயிர்களையும் ஒலிவ மரத்தையும் பேரித்த மரங்களையும் திராட்சை கொடிகளையும் இன்னும் எல்லா வகையான கனிவகைகளிலிருந்தும் அவன் உங்களுக்காக விளைவிக்கின்றான். திருப்பி உங்களுக்காக சொல்றான், எனக்கு தேவையில்லைங்கிறான். இறைவன் தேவையற்றவன், அப்படிதானே? இந்த உங்களுக்காக வரும்போது என்ன அர்த்தம்? மனிதர்களுக்காக, உங்களுக்காக தான் படைக்கிறேங்க. திருப்பி பாருங்க, அதனை கொண்டே, இந்த மழை நீரை கொண்டே பயிர்களையும் ஓவிய மரத்தையும் பேரித்த மரங்களையும் திராட்சை கொடிகளையும் இன்னும் எல்லா வகையான கனிவகைகளிலிருந்தும் அவன் உங்களுக்காக விளைவிக்கின்றான். நிச்சயமா இதில் சிந்திக்கும் மக்கள் கூட்டத்தாருக்கு அத்தாட்சி இருக்கின்றது. சிந்திங்க, நம்ம சிந்திக்கிறதே இல்லையே. உணவுல மனம் இருக்கான்னு கூட பார்க்கறது இல்லை, ருசி இருக்கான்னு கூட பார்க்கறது இல்லை. கால்நடை மாதிரி மேய்ச்சிக்கிட்டே போயிடுறோம். ஏன்னா டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோம், போனை பேசிக்கிட்டே சாப்பிட்றோம், இல்லைன்னா ஏதோ ஒரு ஒர்க் பார்த்துட்டு ஏதோ ஒரு வேலையை வச்சு பார்த்துட்டு சிஸ்டம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோம், விளையாண்டுக்கிட்டே சாப்பிட்றோம். எப்படி உணவு சாப்பிடும்போது கவனிக்கிறோமா இல்லையா? அந்த உணவு எப்படி கவனிக்கிறோம்? உற்று நோக்காம என்ன ருசி இருக்கு, என்ன மனம் இருக்கு, அதில் என்ன சுவை இருக்கு, கவனிக்கிறோமா இல்லையா? கவனிக்கிறது இல்லையே. ஆனால் பார்த்து செய்கிறாங்க. 3 மணி நேரம் பார்த்து என்ன செய்கிறாங்க? வீட்டில் பெண்கள் செய்கிறாங்க இல்லையா? உணவு பார்த்து எப்படி ருசி சேர்க்கணும், உப்பு சேர்க்கணுமா, காரம் சேர்க்கணும், பார்த்து செய்கிறாங்க. அப்போ அவ்வளோ கவனமாக செஞ்சுட்டாங்க, ஆனால் சாப்பிடும்போது கவனம் இருக்க மாட்டேங்க. அப்போ செஞ்சவங்களுக்கு எப்படி இருக்கும்? பெண்களுக்கு இவ்வளோ கவனமாக செஞ்சுருக்கோம், பார்த்து செஞ்சுருக்கோம், நல்லா இருக்கான்னு சொல்லவே இல்லையே. எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? அப்போ இறைவன் என்ன செய்யறான்? அதே மாதிரி எதிர்பார்க்குறான் இல்லையா? இந்த உணவை படைச்சு கொடுத்துருக்கோம், இந்த படைச்சு கொடுத்ததுக்கப்புறம் இவங்க ருசியை கவனித்து சாப்பிடல, மனத்தை கவனித்து சாப்பிடல, கவனிக்காமல் சாப்பிட்டாங்களே. அப்போ கால்நடை மாதிரி மேய்ஞ்சிட்டாங்கன்ற. கால்நடை தானே, ஏதாவது பார்க்குமா? அப்படியே போயிடும். மனிதனுக்கு தான் மனம் கொடுக்கப்பட்டிருக்கு, ருசி கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அறுசுவை உணவா, ஆறுசுவை உணவா? அறுசுவை ஆறுசுவை வித்தியாசம் பார்க்கணும். 6 சுவைனா புளிப்பு, காரம், உப்பு, தோப்பு அப்படி கிடையாது. அறுசுவை அப்படின்னு சொன்னா முதல்ல பசி இருக்கணும், உணவு மேல விருப்பம் இருக்கணும், அப்புறம் அந்த உணவு மனமா இருக்கணும், அது சுவையா இருக்கணும், கண்ணுக்கு பார்க்க தூய்மையா இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் அறுசுவை உணவு இருக்கும். என்னதான் நல்லா சமைச்சு வச்சாச்சு, அது சுத்தமா இல்லை, தூய்மையா இல்லை பார்க்கறதுக்குன்னா பசி போயிடும். அதாவது ருசி இல்லைன்னு சொன்னா பசி போயிடும். அதில் மனம் இல்லைன்னா பசி தூண்டாது இல்லையா? அப்போ ஒவ்வொரு உணவுலையும் எல்லாம் கலந்துருக்கும். அதே மாதிரி அந்த செஞ்சவங்களுடைய அன்பு அந்த அவங்க பரிமாறுற விதம் இதெல்லாம் சேர்ந்து தான் அறுசுவை உணவு. அப்போ உணவு நம்ம எப்படி சாப்பிடணும்? கவனமாக உணவு சாப்பிட ரொம்ப கவனிக்கணும். இறைவனை வழிபடுற மாதிரி, அது தொழுகிற மாதிரி, அது ஜபிக்கிற மாதிரி அந்த உணவு சாப்பிடும்போது எப்படி நம்ம ஒரு கோயிலோ அல்லது மசீதிலோ சர்ச்சிலையோ தொழுகை நிலைநாட்டுறோமோ அல்லது ஜபிக்கிறோமோ கோவிலில் கும்பிடுறோமோ அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப கவனமாக இறைவனை வேண்டி பிரார்த்தி சாப்பிடணும். என்னைக்கே ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போகிறோம், பிரசாதம் கொடுக்குறாங்க, கண்ணில் ஊற்றிட்டு சாப்பிட்றோமா இல்லை? டெய்லி 3 வேளை சாப்பிட்றோமே, பயபக்தி இருக்கானா இல்லை? உள்ளட்சம் கிடையாது. அந்த உணவு எப்படி இருக்கும்? எதையும் அல்லாவின் பெயரை தியானத்திலிருந்தே உண்ணாதீங்கிறான். இறைவனுடைய பெயரை தியானி, அவனுடைய பண்புகளை தியானத்திலிருந்தே உண்ணாதீர்கள், அது அசுத்தமாகுங்க, பாவமாகுங்க, அது நோயா மாறும். நம்ம சாப்பிட உணவு கவனிக்கணும், சுத்தமா இருக்கா, நம்ம வாங்கின உணவு இந்த விதையும் இருக்குதா, அது நன்மையானதா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை நம்ம செஞ்சதுக்கப்புறம் ருசியாக நம்ம என்ன செய்யணும்? கவனித்து சாப்பிடணும். 20:53
இன்னைக்கு விதை எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியாகவே இருக்கு. ஏன்னா எதுவுமே விதை கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்க. இனிமேல் வீட்டுக்கு போகும்போது விதையை பாருங்க, கவனிக்கிறோமா? ஒவ்வொரு உணவுல விதை இருக்குன்னு பாருங்க. 20:53 உங்களுக்காக பூமியை விசாலமாக அமைத்தான். உங்களுக்காக வாழும் தளமாக பூமியை விசாலமாக அமைத்தான். இன்னும் அதில் உங்களுக்காக வழிகளையும் லேசாக்கிறான். வழி என்ன வழி? பாதை என்ன பாதை? வாழும் பாதை, வாழ்றதுக்கான வழி. எல்லாத்தையும் நீங்க என்ன வாழ்க்கைக்கு வேணுமோ அனைத்து கொடுத்துட்டேங்க. உங்க லேசாக்கிறது உலக வாழ்க்கை உங்க லேசானதுதான். ஆனா கஷ்டப்படுத்திட்டோம். எப்படி எப்படி லேசானது? ஒண்ணுமே இல்லை. மண் இருக்குது, மழை பெய்யுது, விளைச்சல் இருக்குது, மரம் வருது, அவ்வளவுதான். என்ன இருக்குதோ அதை சாப்பிடுங்க. எப்படி? அப்படித்தானே? அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க? காடுகளில் வாழும் கூட நல்லா வாழ்ந்தாங்க. காடுகளில் வாழும்போது, மலைகளில் வாழும்போது கூட விளைச்சல் இருந்துச்சு. அப்படியே பழங்கள் எடுத்து சாப்பிட்ருவாங்க, கிழங்கு எடுத்து சாப்பிடுவாங்க, என்ன விளைஞ்சி எடுத்து சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போ உழைப்புன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. பணம்ன்றது ஒரு முக்கியத்துவம் கிடையாது. இன்னைக்கு நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனால் உணவு கிடையாது. காட்டில் வாழும்போது இருக்க நிம்மதி நாட்டில் வாழும்போது இல்லை. காரணம் உணவு கிடையாது. உணவு மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு பணம் தான் முக்கியத்துவம் ஆயிடுச்சு. உழைப்பு 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 நைட்டும் போல் உழைக்க வேண்டியதா இருக்கு காசுக்காக. அப்ப என்ன சொல்றேன், நான் உங்களுக்கு வானம் போலி பூமியிலே வச்சிருக்கேன், நீங்க அதுல வாழ வேண்டியதானே. ஒரு விருந்தாரே தானே படைச்சிருக்கான். விருந்தாரே படைச்சிருக்கான். நம்மள்ட்ட கேட்டானா? விதை காசு கேட்டானா இறைவன்? அல்ல விளைச்சலுக்கு காசு கேட்டானா? மழைநீர் காசு கேட்டானா? மண்ணு காசு கேட்டானா? எதுவுமே கேட்கலையே. இவன் பொருளை கேட்கல, அருளாளன் தானே. ஒவ்வொரு பழங்கள்லையும் எண்ணிலடங்காத பழங்கள் இருக்கு, விதைகள் இருக்கு. ஒவ்வொரு மரத்துலையும் எண்ணிலடங்காத பழங்கள் இருக்கு. அப்ப இறைவன் அருளாளன், எண்ணி முடியாதுங்கிறான். எத்தனை பேர் சாப்பிட்டாலும் குறையாது. எத்தனை பேர் தண்ணி குடிச்சாலும் குறையாது. எத்தனை பேர் இந்த பகல்ல வாழ்ந்தாலும் குறையாது. எத்தனை பேர் இரவு பயன்படுத்தினாலும் குறையாது. இறைவன் அருளாளன். அருள்ல வாழ்கனா பொருள் பக்கம் திருப்பிட்டோம். எண்ணி எண்ணி வாழ வேண்டியதாக எண்ணிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம இயற்கையை விட்டு செயற்கைக்கு போயிட்டோம். அருளை விட்டு பொருளுக்கு போயிட்டோம். ஞானத்தை விட்டு அறிவகம் போயிட்டோம். இறைவனை விட்டு மனித பக்கம் திரும்பிட்டோம். துன்பமும் கஷ்டம் இதுதான் காரணம். ரொம்ப கஷ்டம் என்ன காரணம்? இறைவனை விட்டுட்டோம், மனித பக்கம் திரும்பிட்டோம். ஞானங்களை தவற விட்டுட்டோம், அறிவு பக்கம் திரும்பிட்டோம். இன்னும் அருளை விட்டுட்டு பொருள் பக்கம் திரும்பிட்டோம். இந்த பொருள்னால நம்ம இன்னும் கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம் இல்லையா? அப்போ உங்களுக்காக பூமியை விசாலமா அமைத்து அதில் உங்களுக்கான வழிகளையும் வாழ்க்கைக்கான வழிகளையும் லேசாக்கினான். மேலும் வானத்திலிருந்து நீர் இறக்கின்றான். மழையை கொண்டு நாம் பலவிதமான தாவரங்களையும் இணை இணையாக வெளிப்படுத்துகின்றோம். யாருக்காக இது? உங்களுக்காக தான் சொல்றோம், மனிதருக்காக தான். ஒரு மதத்துக்கானது கிடையாது, வேதம் மதத்துக்கானது கிடையாது, இறைவன் மதத்துக்கானது கிடையாது, தூதர் மதத்துக்கானது கிடையாது. எல்லாமே பொதுவானவர்கள். தூதர்கள் பொதுவாக மனிதருக்காக தான் வந்தாங்க. வேதம் மனிதருக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இறைவன் பொதுவானவர், இயற்கை பொதுவானவர். எங்க கடவுள் உங்க கடவுள் சொல்லிக்கலாம், இது எங்க மதம் எங்க கடவுள் இல்லையா, எங்க தூதர் இது எங்க வேதம் சொல்லிக்கலாம். சூரியன் யாருடையது? எந்த மதத்துடையது? சந்திரன் எந்த மதத்துடையது? காற்று எந்த மதத்துடையது? இயற்கை எந்த மதத்துடையது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்ப அது மட்டும் பொதுவாக இருக்குல்ல. அப்ப அதை படைச்சன் பொதுவான தானே இல்லையா? அது புரிஞ்சுக்கணும். 6:59 அத்தியாயம் 6:59 மறைவாட்டின் பாதைகள் அவனிடமே இருக்கின்றன. மறைவாட்டின் திறவுகோல் அவனிடமே இருக்குங்கிற. அவற்றை அவனின்றி எவரும் அறியார். மேலும் கரையிலும் கடலிலும் உள்ளவற்றையெல்லாம் அவன் அறிவான். அவன் அறியாமல் ஓர் இலையும் உதிர்வதில்லை. பூமியில் இருளில் கிடக்கும் சிறு வித்தும் பசுமையானதும் உழந்ததும் தெளிவான புத்தகத்தில் இல்லாமல் இல்லை. எல்லாம் அவன் ஏற்பாட்டில் இருக்குங்கிறான். ஒரு வித்துட்டான், எது ஒரு விதை, ஒவ்வொரு விதைக்கான பதிவேட்டில் இருக்குங்கிறான். இப்போ ஒரே மண்டு தான், ஒரே நீர் தான், ஆனா ஒவ்வொன்றும் பழங்கள் வெவ்வேறு ருசி தருதா இல்லையா? இப்போ பழம் இருக்குது. இப்போ நம்ம சமைக்கிறோம், வீட்டில் சமைக்கிறோம்னு சொன்னால் நம்ம நினைச்சிடும் உப்பு சேர்க்கிறோம், காரம் சேர்க்கிறோம், புளிப்பு சேர்க்கிறோம், சுவையை பார்த்து பார்த்து செஞ்சுக்கணும். அப்படி இருந்தாலும் நம்ம உப்பு கூடி போகுது, காரம் கூடி போகுது, ஏதோ ஒன்று வீணாகி போகுது. அது நெருப்பு வச்சு சமைக்க வேண்டியதாக. ஆனால் பழம் இருக்குல்ல, ஒவ்வொரு பழமும் நம்ம சமைச்சோமா இல்லையே, அது காற்று மூலியமா இறைவனுடைய ஏற்பாடு. காற்றுல சமைக்கப்படுது, குளிர்ச்சியில் சமைக்கப்படும். இது நெருப்பில் சமைக்கப்படுது, குளிர்ச்சியில் சமைக்கப்படும். அது ருசி நம்ம சேர்க்கிறோமா இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று ஜாஸ்தியாக போய் சொல்கிறோமா? நமக்கு அறிவிட்டு இறைவன் கொடுத்துட்டான் சோதனைக்காக. பூமி விளையதை நம்மகிட்ட கொடுத்துட்டு நம்ம அதில் நினைச்சிடும் வர மீறுறோம், அல்லது நம்ம அதிகமாயிருது, குறைஞ்சி போகுது. ஆனால் இறைவன் வானத்து உணவாக பழங்களை படைக்கிறான். ஒவ்வொரு பழத்துலையும் இருக்க மனமும் அந்த ருசியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எனக்கே குறை சொல்லியிருக்கோமா? அடாடா இதில் கொஞ்சம் இப்படி சேர்த்துருக்கலாமே இறைவன், இதை கொஞ்சம் அப்படி சேர்த்துருக்கலாமே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு ருசி இருக்குது, அது ஒரு மனம் இருக்குது. ஒவ்வொரு பூக்கும் ஒரு மனம் இருக்குது, அதில் ஒரு அழகு இருக்குது. அப்போ இயற்கை எல்லாமே இறைவனுடைய பொருட்கள் இருக்குது. அதை நம்முடைய பொருட்கள் எடுத்துக்கூடாது. செயற்கை அப்படிங்கிறது மனிதனுடைய அறிவு தீண்டியது.
அதில் தான் தமக்கு தான் வித்தை கிழிச்சுக்கிறோம். இருக்கா இல்லையா? அப்போ மறைவான திறவுகள் அவனுமே இருக்கின்றனங்கிற அவற்றை அவனையின்றி எவரும் அறிய மாட்டார்கள். அவன் தான் ஞானம் உடையவன். அவன்கிட்ட கேட்கணும், இறைவன்கிட்ட கேட்கணும், ஞானத்துக்கு இறைவன் கேட்கணும். கரையிலும் கடலிலும் உள்ளவற்றையெல்லாம் அவன் அறிகின்றான். நம்ம பார்த்தா கொஞ்சம் சொல்லுவாங்களே, நீ கட்டுறது கையளவு, கல்லாது கடலளவு இருக்காங்கல்ல. இப்போ பூமியில் என்ன இருக்கு நமக்கு அதிகமாக தெரியாது, வானத்தில் இருக்குன்னு தெரியாது, எல்லாம் மறைவா இருக்கு. உங்களுக்கு வாழ்வாதாரம் வானத்தில் இருக்குங்கிறான். வானத்துல தான் உங்களுக்கு இறக்கப்படுது. அதே மாதிரி கடல் என்ன இருக்கு நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப என்ன சொல்றான்? அவன் தான் எல்லாமே அறிகிறேங்கிறான். அவன் அறியாமல் ஒரு இலையும் உதிர்வதில்லை. இப்ப இங்க பாருங்க, இவ்வளவு இலை வந்து கிடக்குது, இதெல்லாம் எண்ணிக்கை அவன் இருக்குங்கிறான். அவன் அறியாமல் ஒரு இலையும் உதிர்வதில்லை. அதே மாதிரி பூமியில் இருள் கிடக்கும் சிறு வித்தும், இருள் கிடக்கும் வித்தும், இருட்டில் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா இரவு தெரியுங்கிறான். அவனுக்கு இரவு போல் இன்னும் ஒன்றுதான், மறைவா இருந்தாலும் வெளிப்படையா இருந்தாலும் அவனுக்கு ஒன்றுதான். அப்ப கடுகின் வித்தளவு இடவாயின்னு தெரியும். கடுகு சின்னதா இருக்கும், அதோடைய வித்து எவ்வளவு இருக்கும்? அது கற்பாறைக்கு தானே கொண்டு வருவேங்கிறான். ஒரு உதாரணம் சொல்லலாம். நன்மைக்கு தீமைக்கும் கணக்கெடுக்கும் போது கடுகின் வித்து எடை உள்ளதானும் அது கற்பாறைக்கு தான் கொண்டு வருவேங்கிறான். அந்த மாதிரி இருள் கிடக்கும் சில வித்துக்களும் பசுமையானதும் உழந்ததும் தெளிவான ஒரு புத்தகத்தில் இல்லாமல் இல்லைங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? வித்து ரொம்ப முக்கியத்துவம். நம்ம வித்தை தான் பார்க்குறோம், விதை தான் பார்க்குறோம். நீ விதை இல்லாத உணவு சாப்பிட்டு இருக்கோம். அதனால நம்ம எவ்வளோ துன்பத்தையும் கஷ்டத்தையும் ஆளாயிட்டோம், எந்த நோய்க்கு வறுமைக்கு ஆகிட்டோம் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நீ கவனிச்சு நம்ம செய்யணும், விதை உள்ளதா, மனம் இருக்குதா, ருசி இருக்குதா, அதுதான் உணவு. ஏன்னா அது உணவு கிடையாது, கழிவு. உறவு அன்பு இருக்குதா, உரிமை இருக்குதா, கனிவு இருக்குதா அப்படின்னா அது உறவு. இல்லைன்னா உறவு மாதிரி, அது உணவு மாதிரி. உலக வித்தியாசம் இல்லையா? அப்போ மண்ணும் பொண்ணும் ரெண்டு ஒன்று தான். ரெண்டுக்கு எப்படியே ஒரு 10 மாதம் இடம் கொடுக்குறான். ஆனால் என்ன சில 10 மாதம் மருந்து கொடுத்து நல்லா புஷ்டியாக்கி அது வெளியே வர மாட்டேங்குது, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறாங்க இயற்கைக்கு மாற. அதே மாதிரி தான் படைப்பு, ஒவ்வொரு படைப்பும் ஒரு அளவு இருக்குது. மாம்பழம்னா இவ்வளோதான் இருக்கணும், சாத்துக்குடினா இவ்வளோதான் இருக்கணும், தக்காளிலாம் இவ்வளோதான் இருக்குது. ஆனால் சரி மரபணம் மாற்றம் பண்ணி நல்லா பெருசாக்கிட்டாங்க. விதை இருக்க மாட்டேங்குது, ஆனால் பெருசா இருக்கு. நம்ம என்ன செய்யணும்னா அழகா இருக்குன்னு நினைக்கிறோம். வெறும் குழந்தை நல்லா அழகா வேணும், புஷ்டியா வேணும், பார்க்குறோமா இல்லையா? இயற்கையா பிறகு குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா ஒல்லியா தான் இருக்கும் முதல்ல ஆரம்பத்தில், அப்புறம் போக புஷ்டியா மாறிடும். ஆனால் குழந்தை பிறக்கும்போது நல்லா கொழுன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இயற்கைக்கு மாறா எல்லா இயற்கைக்கு மாறா இந்த மரபணு மாற்றம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழம் நல்லா பெருசா இருக்கும், பார்க்க நல்லா பல பலன் இருக்கும். நம்ம அதை தான் விரும்புகிறோம். இயற்கை பழங்கள் சில வடுவு இருக்கும், அங்கங்கே கொஞ்சம் பூச்சி இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அதை விரும்புறது இல்லை. அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். சூப்பர் மார்க்கெட்ல போய் பாருங்க, நல்லா தொடச்சி பாலிஷ் பண்ணி வச்சிருப்பான். ஆப்பிள் எல்லாம் வேக்சின் போட்டு நல்லா படிச்சு பல பலன் இருக்கும் பார்க்குறது. நம்ம அதை பார்த்து தான் பறக்கி எடுக்கிறோம். இயற்கையா வண்டியிலேயோ கூடையிலையோ வச்சிருப்பாங்க, தோட்டத்தில் வச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் வடுவு இருக்கும், கரையா இருக்கும், கொஞ்சம் பூச்சி இருக்க மாதிரி இருக்கும், அது இயற்கையா இருக்கும். ஆனால் அதை வாங்க மாட்டோம். என்ன செய்வாங்க? எப்படி சோபரசம் குறவரசத்துல ஆப்ரேஷன் பண்ற மாதிரி காயா இருக்கும் போது எடுத்துட வேண்டியது. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன செய்யறோம்? மருந்தெல்லாம் தெளிச்சு கல் வச்சு பழுக்க வச்சு பல மாதிரி ஆயிரும். ஆனால் உள்ளுக்குள்ள புளிப்பு இருக்கும், அது சுவை இருக்காது இல்லையா? அந்த மனம் இருக்காது. அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? அதை கவனிக்கிறதே இல்லை. ஏதோ நான் சம்பாதிச்சுட்டேன், காசு வாங்கிட்டேன், பிள்ளைங்க மனைவி பிள்ளை கேட்கலாம் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. பெருமையா சொல்லிப்போம், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருவேன். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, என்ன வாங்கி கொடுக்குறீங்க? சரியா வாங்கி கொடுக்குறீங்களா? உணவு தானே பிரதானம், அதான உயிரோட்டமே. அந்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லையே. உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லை, உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லை, உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லை இல்லையா? 695. இப்போ நம்ம குரானையே இப்படி சிந்திக்கணும் அப்படி பார்க்குறோம். ஒவ்வொரு ஆயத்தா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்தை கொண்டு நம்ம உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்கு. இது மனிதனுக்கானது, பொதுவானது, மதம் கடந்து உணரணும், மொழி கடந்து படிக்கணும். சரியா?